நிறைய பேர் தேடிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்ட்ரா ட்ரேட் பண்ணுறீங்க, பொசிஷன் பண்ணுறீங்க, ஸ்விங் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த 4 டைப் ட்ரேடராக இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண வேண்டியது ஒரே ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் போயிட்டு அப்ளை பண்ணாலும் அது ஒர்க் ஆகணும். ஓகேவா? அது எந்த மார்க்கெட்டில் போய் எடுத்துகிட்டு போய் போட்டாலும் அந்த மார்க்கெட்டில் அது ஒர்க் ஆகணும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பண்ணுங்கள், ஃபாரெக்ஸ் பண்ணுங்கள், கிரிப்டோ பண்ணுங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஸ்விங் ட்ரேடரா இருந்தாலும் சரி, பொசிஷனா இருந்தாலும் சரி, ஸ்கேல்பிங்கா இருந்தாலும் சரி, இன்ட்ராடேவா இருந்தாலும் சரி. அந்த 4 இதுக்குமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா? 100% 99% கோல்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, க்ரூட் ஆயிலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இண்டஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, கரன்சி பேருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆல் இன் ஆல் மொத்தத்தையும் அடிக்கணும். அந்த மாரி இருக்கணும். ஓகேவா? பவர்ஃபுல்லா இருக்கணும். ஆக்சுவலா இது அதுக்கேத்த மாரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் அடிஷனல் கான்ஃபிடன்ஸா இருக்கும். பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகேவா? இப்போ மேஜரா எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ மந்த்லில ஒருத்தவரு கீ லெவல் எடுக்கிறாருன்னா, அவரு டெய்லில என்ட்ரி போடுவாரு. ஓகேவா? இதே வீக்லில ஒரு ஆளு பிஓஐ எடுக்கிறாருன்னா, அவரோட என்ட்ரி 4 ஹவர்ல இருக்கும். ரைட்டா? இதே டெய்லில பிஓஐ எடுக்கிறாரு அப்படின்னா, 1 ஹவர்ல என்ட்ரி இருக்கும். 4 ஹவர்ல பிஓஐ எடுக்கிறாருன்னா, 15 மினிட்ல என்ட்ரி இருக்கும். 1 ஹவர்ல பிஓஐ எடுக்கிறாருன்னா, 5 மினிட்ல என்ட்ரி. 15 மினிட்ல பிஓஐ எடுக்கிறாங்க அப்படின்னா, 1 மினிட்ல என்ட்ரி. 5 மினிட்ல 5 மினிட்ல பிஓஐ எடுக்கிறாங்க அப்படின்னா, 15 ஆர் 30 செகண்ட்ஸ். ஓகேவா? செகண்ட்ல உங்களோட என்ட்ரி இருக்கும். மேஜரா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் இதான். ஓகேவா? அப்ப நம்ம ஸ்கேல்பிங்க்கு இப்ப காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸ்கேல்பிங்க்கு அப்ப ஆக்சுவலா நம்ம எத யூஸ் பண்ணுவோம்? 1 மினிட் ஆர் 15, 13 செகண்ட்ஸ். இந்த 2 டைம் ஃப்ரேம். பிகினரா இருக்கீங்கன்னா, இந்த 2த்துமே ஸ்விங் பண்ணலாம், பொசிஷன் பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம். நான் எடுத்ததும் ஸ்கேல்பிங்க்கு தான் பிகினரா இருந்துட்டு உள்ள வரீங்கன்னா, கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணீங்க. இவன் 2மே உங்களுக்கு சூட் ஆக மாட்டான். 15 மினிட் 1 மினிட், 5 மினிட் கீழ எடுத்து 13, 15 செகண்ட்ஸ்ல என்ட்ரி. 2மே உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா, இம்பல்ஸா நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து போடுவீங்க. அது டக்குன்னு லாஸ் ஆகும். 1 நாள் 2 நாளா பொறுத்துப்பீங்க. 3வது நாள் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறவன் வெளிய வந்துருவான். அதுக்கப்புறம் நீங்க கம்முனு இருக்க மாட்டீங்க. ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேவா? நீங்க நான் இன்ட்ராடே பண்ணணுன்றவங்க டெய்லி 1 ஹவர். ஓகேவா? 1 ஹவர் 15 மினிட். கன் மாரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க. 4 ஹவர் 15 மினிட்டும் நல்லாருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. ஸ்விங் நான் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு வீக்லி 4 ஹவர் நல்லா சூட் ஆகும். நான் மாச கணக்குல கழிச்சு தான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னா, பொசிஷன் போறவங்க மந்த்லி டெய்லி போயிருங்க. நல்லாருக்கும். ஆக்சுவலா ஸ்கேல்பிங்க்கு இப்ப நான் சொல்லிடுறேன். இதே விஷயம் தான் நீங்க இதுல எந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டு பண்ணாலும் இந்த விஷயத்த மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 15 மினிட்ல அதே மாரி இன்னொரு விஷயம். 15 மினிட்டா இருக்கட்டும், 1 மினிட்டா இருக்கட்டும், 5 மினிட்டா இருக்கும். இந்த 1 ஹவர்க்குள்ள நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எடுத்தாலும், செஷன் டைம்க்குள்ள என்ட்ரிய புடிக்க பாருங்க. அன்வான்டடா தேவையில்லாத இதுக்குள்ள போயிட்டு மாட்டிக்க வேண்டாம். அதுவும் இந்த ஏயுடி ஜேபிஒய், கோல்டு, என்எஸ்டி ஜேபிஒய் இந்த பேர் பண்றவங்க ஏசியா, அப்புறம் நியூயார்க் இந்த 2 செஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க. லண்டன ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லப்பா நான் யுஎஸ்டி பேர்ஸ் எல்லாம் நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, யூரோ எக்ஸாம்பிள் சொன்னா யூரோ யுஎஸ்டி, ஜிபி யுஎஸ்டி, யூரோ ஜேபிஒய், ஜிபி ஜேபிஒய் இந்த மாதிரியான பேர்ஸ், ஜேடி யுஎஸ்டி, இதே பிட்காயின். கிரிப்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின் எத்தீரியம் வந்து ஏசியாவுக்கு போயிருங்க. ஏசியா அண்டு நியூயார்க். லண்டன் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஆனா, இந்த யுஎஸ்டி பேர்ஸ் எல்லாமே ஒண்ணு ஃபோக்கஸ் பண்ணுங்க. லண்டனு, இன்னொன்னு நியூயார்க். அந்த 2 செஷன் மட்டும். ஓகேவா? நீங்க இந்த 15 மினிட், 1 மினிட் இந்த குட்டி டைம் ஃப்ரேமுக்குள்ள என்ட்ரி போடுறதா இருந்தா. சரி ஓகேவா? உள்ள போயிரலாம். 15 மினிட்ல பாருங்க. எனக்கு என்ன பண்ணியிருக்கான்? கிளீனா இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். இது ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதோட ஆர்டர் பிளாக் எங்க இருக்குது? ஆர்டர் பிளாக்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க ஒண்ணே ஒண்ணு இருக்குது. இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆர்டர் பிளாக் எடுத்தீங்கன்னாவே என்ன வந்துரும்னா, ஆர்டர் பிளாக் ஒட்டி இம்பேலன்ஸ் வந்துரும். அப்பனா தான் அது ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக். ஓகேவா? அங்க ஒண்ணு இருக்குது. இதுவும் ஆர்டர் பிளாக் மாரி தான் இருக்குது. அத ஒட்டி இம்பேலன்ஸும் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது நெறைய. ஓகேவா? பெரிய இம்பேலன்ஸா. இதுக்கு ஸ்விங் டூ ஸ்விங் மார்க் பண்ணுங்க. இது அந்த ஸ்விங் ஹை, இது ஸ்விங் லோ. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கிற இம்பேலன்ஸையோ, ஆர்டர் பிளாக்கையோ தொட்ட பிறகு 1 மினிட்ல நமக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கணும்.
ஃபிப்பு போடுறவங்க போட்டுக்கோங்க. ஆக்சுவலா எனக்கு பிரீமியம்ல தான் இருக்குது 0.7 எனக்கு பிரீமியம்ல தான் இருக்கு. செல்லு பார்க்குறீங்கன்னா பிரீமியம்ல பாருங்க. பை பார்க்குறீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல பாருங்க. அதுவும் சொல்லிட்டேன். சரிங்களா? எனக்கு என்ன பண்றேன்னா, என்னோட பிளாக் வந்து டேக் பண்றான். எத்தன மணிக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 7:30க்கு. ஓகேவா? 7:30க்கு வந்து தொட்டு கிளீனா ஒரு பிரேக்கர் வச்சுட்டான். சாக்கு கூட இல்ல. ஸ்ட்ராங்கா கீழ க்ளோஸ் வச்சுட்டான். ஒரு பிரேக்கர் பிளாக். பிரேக்கர் பிளாக் வச்சுட்டான். ப்ரீவியஸா இருந்த எங்க பை சைட்ல இருக்கக்கூடிய வேகமா அடிச்சு அந்த ஸ்பீடு தெரியணும். எப்படின்னா, அந்த சாக்கு வைக்கிறதுல நெறைய பேர் உள்ள போய் ட்ராப் ஆகி மாட்டிக்கிறான். என்ன பண்ணுவான்னா, இப்டி வேகமா அடிச்சுருவான். வேகமா அடிச்சுட்டு, இப்டி ஸ்லோவா நுணுக்கிக்கிட்டு வருவான். நுணுக்கிக்கிட்டு வந்து இங்க சாக்குன்னு சொல்லிட்டு வைப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், சரின்னு சொல்லிட்டு இந்த சாக்குல போயிட்டு இப்டி என்ட்ரி எடுப்போம். ஆனா, அது நமக்கு வந்து என்ன ஆயிடும்னா, ஆர்டர் எடுத்துட்டு போற மாரி போய் எஸ்எல் அடிச்சுருவான். ஓகேவா? இந்த மாரி சாக்குல கை வைக்கக்கூடாது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் உங்க பிளாக்கே இதே தொட்டு லோயர் டைம் ஃப்ரேம்ல நடக்குதுன்னா, அந்த சாக்கு அவன் ஏத்தன வேகத்துல அவன் ரிட்டர்ன் கீழ வரணும். ஓகேவா? இந்த ஏ ஷேப் தெரியணும். செல் பண்றீங்கன்னா ஏ ஷேப்பு, பை பண்றீங்கன்னா அந்த வி ஷேப் வந்து தெரியணும். பாருங்க. வந்தான். ஸ்பீடா ஏத்தி ஸ்பீடா இறக்கிட்டான். இங்க சாக்கு வச்சுட்டான். ஓகேவா? சாக்கு, பிரேக்கரு எல்லாமே வச்சுட்டான். பிகினரா இருக்கீங்க, பிரேக்கர்ல என்ட்ரி போட்டு பாருங்க. இந்த ஐஎஃப்ஜி போய் பிடிக்கிறேன். நானு ஸ்விஃப்ட்ல போய் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்லாம் போய் மாட்டிக்காதீங்க. என்னோட சஜஷன் அதான். அதுக்கப்புறம் உங்களோட ஓன் ரிஸ்க் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகேவா? இந்த 15 மினிட்டோட லோ வந்து டார்கெட் வைங்க. மினிமம் 1:2. அதுக்கு கம்மி இருந்துச்சுன்னா பண்ண வேண்டாம். என்ன பண்ணியிருப்பான்? பிரேக்கர் வச்சுட்டான். பிரேக்கர் வச்சதும் இங்க எஃப்இஜி. ஓகேவா? ஸ்வீப்பு பிளஸ் சாக்கு, எஃப்இஜி. அப்போ சார்ட் பொசிஷன் எடுங்க. இந்த எஃப்இஜி வந்தா அ செல்லு. 1:2 மினிமம் ரிஸ்க் ரிவார்டு. ஓகேவா? வந்து இந்த இந்த ஹை ஸ்டாப் லாஸ். இந்த லோ டார்கெட். 1:2 மினிமம். கரெக்ட்டா பாருங்க. 1:2. அழகா வந்தான். அழகா அந்த எஃப்இஜில டேக் பண்ணான். ஷூட் டைரக்ட்டா. ஓகேவா? இப்படிதான் கிளீனா ட்ரேட் எடுக்கணும்.